அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஐசாயா 41st chapter 13th verse. For I am the Lord your God, who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொடுத்தரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவே, யார் யார் என்னென்ன போராட்டத்துல, பிரச்சனையில, வருத்தத்தோடு, பாரப்பட்டு, பாவ பிடியில இருக்கிறாங்களோ அவங்கள விடுதலையாக்கி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். விட முடியாத பாவத்துல யாரெல்லாம் கதறி கொண்டு இருக்கிறாங்களோ இயேசுவே, இயேசுவின் நாமத்தினால் அவங்களை விடுதலையாக்கி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். மனிதர்களை குறித்து அநேக பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. சூழ்நிலைகளை குறித்து, சத்துருவை குறித்து அநேக பேர் பயந்து கலக்கத்தோடு, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அவங்க பயத்தை நீக்கி போட்டு, பரிசுத்த ஆவியானவரே, உங்க தெய்வீக வல்லமையினால் அவங்களை நிரப்பி அருளுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அவங்களோட வலது கையை பிடித்து பயப்படாதேன்னு சொல்லுங்க இயேசுவே. எந்த நெருக்கத்தின் பாதையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கண்ணீர், வியாகுலம், மரண போராட்டத்தில் யாராக இருந்தாலும் தொட்டு விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. நீங்க அவங்களை தொடுவீராக, அவங்களை ஆளுகை செய்வீராக. அவங்க வாழ்க்கையில என் இயேசுவின் கரம் தொட்ட உடனே என் வாழ்க்கை மாறியதுன்னு சொல்ல கிருபை செய்யுங்க. சாட்சிகள் எழும்ப கிருபை செய்யுங்க. The name of Jesus Christ of Nazareth, let them be delivered from everything they are suffering right now. இந்த பயத்தை நீக்குங்க. எதை குறித்து அவங்க பயப்படுறாங்களோ அதுல இருந்து விடுதலையாக்க கிருபை செய்யுங்க. எனக்கு ஏதோ ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயத்தை, இந்த பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒரு சேதமும் உமது பிள்ளைகளை தொடாத பாதுகாத்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவே, அவங்க இருதயத்தை பலப்படுத்தி தாங்க. இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்றவங்களுக்கு இயேசுவே, நீங்க ஒரு புதிய துவக்கத்தை தரப்போவதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் நீங்க எழுத கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எஸ், where Jesus is going to touch them and bless them in abundance for your glory, for the kingdom of God. அந்த சாட்சி அநேக பேர் கேட்டு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. thank you Jesus. ஆமென். அவங்க வேதனைக்கு ஒரு முடிவு தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில அவங்கள பயப்படுத்தி கொண்டிருக்கோ அது சுட்டெரிஞ்சு போனதுக்காக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நீங்களே அவங்களுக்கு துணை நின்று ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். அவங்க தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்தின் காரியத்தை இயேசுவை நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாங்க. இயேசுவை மேரேஜ்காக என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாங்க. ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சுகம் பலம் ஜீவன் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு முதியோர்களுக்கும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுவீராக. அவங்க பயத்தை நீக்கி போட்டு உமக்காக சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்பட உங்களை வழிநடத்துவீராக. இயேசுவே, இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். தேங்க்யூ. God bless you, my brothers and sisters.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.